ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராக் ஏ4. ஏ4 மெயின்ஸ் ஸ்கோர் கார்டு வந்துருச்சு. நம்ம இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் ரிசல்ட்டுக்கு தான். ஃபைனல் ரிசல்ட்டோட ப்ரிப்பரேஷன் எப்படி ப்ராசஸ் பண்ணுவாங்க, ஃபைனல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்ன நடக்கும், ரிசர்வ் லிஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இது நெறையா பேத்துக்கு தெரியாது. அத நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபைனல் ரிசல்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கங்கிறது, மெயின்ஸ் ஸ்கோர் அண்ட் இன்டர்வியூ ஸ்கோரை வச்சு தான் ஃபைனல்ஸ் ஸ்கோர்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனோட ஸ்கோர் கால்குலேட் பண்ண மாட்டாங்க ஃபைனல் ஸ்கோருக்கு. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஒரு குவாலிஃபையிங் ஸ்டேஜ் தான். மார்க்ஸ் கால்குலேட் பண்ணுறது மெயின்ஸ் மார்க் அண்ட் இன்டர்வியூ மார்க், இந்த 2 தான் டோட்டல் ஸ்கோருக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. மெயின்ஸ் ஸ்கோர் 80%, இன்டர்வியூ ஸ்கோர் 20% வெயிட்டேஜ் எடுத்து தான் டோட்டல் ஸ்கோர் கால்குலேட் பண்ணுவோம். மெயின்ஸ் ஆக்சுவலாக நம்ம 60 மார்க்குக்கு எழுதுவோம். அந்த 60யை 80க்கு கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. 1.33ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இன்டர்வியூ ஸ்கோர் 20க்கு தான் கொடுப்பாங்க. அதை ப்ளஸ் பண்ணிக்குவாங்க. டோட்டலாக 100 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அதுதான் உங்களோட ஃபைனல் ஸ்கோராக வரும். இதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். கட் ஆஃப் என்ன இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன் பார்க்காதவங்க போய் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் டேகும் பண்ணுறேன் வீடியோ லிங்க்கை. இப்போ மெரிட் லிஸ்ட் இந்த ஃபைனல் ஸ்கோரை வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. கேட்டகரி வைஸ் ரேங்க் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் யார், செகண்ட் யார், தேர்ட் யாருன்னு நோட்டிஃபிகேஷன்லேயே என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஓபிசி அண்ட் தென் ஜென்ரல் கேட்டகரி அண்ட் தென் எஸ்சி எஸ்டி கேட்டகரி, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேட்டகரி, இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ கேட்டகரி வைஸ் ரேங்க் பண்ணி அப்படி தான் உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் போடுவாங்க. இன்னொன்று நார்மலைசேஷன் அப்படிங்கிறது, இது ஜென்ரலாக எல்லா பேங்கிங் எக்ஸாம்ஸ்லேயுமே சொல்லுவாங்க. பட் அது என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்க மாட்டோம். நார்மலைசேஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு தான் மோஸ்ட்லி நார்மலைசேஷனுங்கிற ப்ராசஸ் இருக்கும். மெயின்ஸ் ரொம்ப மிகப்பெரிய இம்பாக்ட் இருக்காது. மோஸ்ட்லி கொஷின்ஸ் சேம் கொஷின்ஸ் தான் இருக்கும். கொஷின்ஸ் மாறி மாறி மெயின்ஸில் இருக்காது. ஸோ நார்மலைசேஷன் பெரிய இம்பாக்ட் இருக்காது மெயின்ஸில். பட் ப்ரிலிம்ஸில் இருக்கும். ஏன் அப்படின்னா, நிறையா பேட்சஸில் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்கும். மார்னிங் ஒரு பேட்ச், ஈவினிங் ஒரு பேட்ச், அண்ட் தென் அதாவது ஆஃப்டர்நூன் ஒரு பேட்ச், ஈவினிங் ஒரு பேட்ச், அந்த மாதிரி நடக்கும். அண்ட் தென் 2-3 நாள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் நடக்கும். அப்படி இருக்கும்போது எல்லா எக்ஸாம் கொஷின்ஸுமே ஒரே லெவலில் இருக்காது. சேம் கொஷின்ஸும் கேட்க மாட்டாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பேட்ச் ஒரு 50% டிஃபிகல்ட்டாக இருக்கும். செகண்ட் பேட்ச் 60% இருக்கும். தேர்ட் பேட்ச் 40% டிஃபிகல்ட்டி லெவல் இருக்கும். இது எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணால் தான் நம்ம சேமாக வச்சு அசஸ் பண்ண முடியும். இல்லைன்னா ஒருத்தங்களோட அசஸ்மெண்ட்டுமே ஒரு ஈக்குவாலிட்டி பேசிஸில் நம்ம அசஸ் பண்ண முடியாது. பிகாஸ் டிஃபிகல்ட்டி லெவல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கங்காட்டி. ஸோ அதை ஈக்குவல் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த நார்மலைசேஷன் ப்ரொசீஜர் கொண்டு அதை சேம் லெவலுக்கு நார்மலைஸ் பண்ணி அண்ட் தென் கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் நார்மலைசேஷனுங்கிறது. இப்படி தான் ஃபைனல் ரிசல்ட் ப்ரிப்பேர் ஆகும். அண்ட் தென் டை பிரேக்கர் அப்படிங்கிறது, உங்களுக்கு இந்த கொஷின் இருக்கலாம். சப்போஸ் 2 பேர்த்துக்கு ஃபைனல் ஸ்கோர் ஒரே ஸ்கோர் வருது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, யார் சீனியர் பை ஏஜ் அவங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு, அதுக்கப்புறமா ஜூனியர் யாரோ அவங்க நெக்ஸ்ட் ரேங்க்ஸ் வாங்குவாங்க. இந்த டேட் ஆஃப் பர்த் எப்போ மேஜர் இம்பேக்ட் கொடுக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரேங்கிங்கில் இருக்கவங்களுக்கு பெரிய இம்பேக்ட் இருக்காது. பட் லாஸ்ட் இப்போது 100 பீப்புள் செலக்ட் பண்ணுறாங்கன்னா, அந்த 100th மெம்பர் அண்ட் 101 மெம்பர் சேம் ஸ்கோரில் இருக்கிற பட்சத்தில் அந்த 100th மெம்பர் சீனியராக இருக்கிறப்ப அவருக்கு செலக்ட் ஆயிடுவார். 101 செலக்ட் ஆக முடியாமல் போவாங்க. அந்த மாதிரி டைமில் தான் இந்த டேட் ஆஃப் பர்த் ரொம்ப பெரிய இம்பேக்ட் கொடுக்குது. இதே மாதிரி தான் ரிசர்வ் லிஸ்ட்லேயும். ரிசர்வ் லிஸ்ட்டில் சப்போஸ் 20 பேர் இருக்காங்கன்னா 10 வேக்கன்சி இருக்குது. 10 வேக்கன்சி தான் கன்ஃபார்ம் ஆகுது ரிசர்வ் லிஸ்ட்டில் இருந்து. அப்படிங்கும்போது அந்த 10th அண்ட் 11th மெம்பருக்கு டேட் ஆஃப் பர்த்தால் கூட மிஸ் ஆகலாம். அந்த டைம்லையும் டேட் ஆஃப் பர்த்தோட இம்பேக்ட் ரொம்ப பெரிய இம்பேக்ட். இனிஷியல் ரேங்க்ஸில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது ஹையர் ரேங்க்ஸில் இருக்கவங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் மேஜர் இம்பேக்ட் இருக்காது. பின்னாடி போக போக லீஸ்ட் ரேங்க்ஸில் இருக்கவங்களுக்கு இது மிகப்பெரிய இம்பேக்டை கொடுக்கும். ஸோ அதனால் எப்போவுமே நீங்கள் நல்ல ரேங்க் வாங்குறதுக்கும் நிறையா ஸ்கோர் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணுங்கள். அப்போ இந்த டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரியான மிஸ்லேனியஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம வரி பண்ணிக்க தேவை இருக்காது. இதுதான் டை பிரேக்கர் ரூல். இது நோட்டிஃபிகேஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஈவெண்ட் ஆஃப் 2 or more candidates having obtained the same score, merit order is decided as per the date of birth. Candidate senior in age is placed before
ஆர் above த கேண்டிடேட் ஜூனியர் இன் ஏஜ். இதுதான் ப்ரிவைலிங் ப்ராக்டிஸ். சப்போஸ் இதில ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா, உங்களுக்கு வந்து ஐபிபிஎஸோட அஃபிஷியல் வெப்சைட்ல நோட்டிஃபை பண்ணுவாங்க சர்க்குலர் மூலியமா. அத நீங்க அப்பப்ப பார்த்துட்டே இருங்க. இது வந்து இந்த வருஷத்தோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். 2025ல வந்த ஐபிபிஎஸ் ஏஎஃப்ஓட நோட்டிஃபிகேஷன். எஸ்ஓ நோட்டிஃபிகேஷன். நெக்ஸ்ட் இப்ப ஃபைனல் ரிசல்ட் வந்துருச்சு. அதுக்கடுத்து என்ன நடக்கும்? உங்களுக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வரும். நீங்க என்ன பேசிஸ்ல வந்து பேங்க் வந்து ப்ரிஃபரன்ஸ் குடுத்துருக்கீங்களோ, அந்த பேசிஸ்ல உங்களுக்கு என்ன பேங்க் அப்படிங்கிறது அலாட் ஆயி தான் உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டே வரும். உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் பார்க்கும்போது கீழ வரும். கங்ராச்சுலேஷன்ஸ் யூ ஆர் ஃபைனலி செலக்டட் ஃபார் திஸ் பேங்க் அப்படின்னு சொல்லி வரும். அது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து சப்போஸ் இந்தியன் பேங்க் குடுத்துருக்கீங்க. இந்தியன் பேங்க்ல இருக்க வேக்கன்சிக்குள்ளேயே உங்களோட ரேங்க் வந்துடுச்சுன்னா, உங்களுக்கு இந்தியன் பேங்கே கிடைச்சிரும். சப்போஸ் இல்ல வேக்கன்சி தீர்ந்துருச்சுன்னா, உங்களோட செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் பேங்க் என்னவோ அது கிடைக்கும். இந்த மாரி தான் போயிட்டே இருக்கும். உங்களோட லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வரைக்கும் இது மூவ் ஆயி உங்களுக்கு என்ன பேங்க் அப்படிங்கிறது அலாட் ஆகும். இப்போ உங்களுக்கு வந்து என்ன பேங்க்குன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ஒரு அஃபிஷியல் மெயில் வந்து வரும். எங்கன்னா உங்க செலக்டட் பேங்க்லேருந்து. இந்தியன் பேங்க் செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா, இந்தியன் பேங்க்லேருந்து உங்களுக்கு மெயில் வரும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இந்த டேட்ல இந்தந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டுங்கிறது வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஜாப் கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன நீங்க லேசா எடுத்துக்க கூடாது. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனையும் நல்ல இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட்டா நீங்க வந்து மேக் பண்ணி எடுத்துட்டு போகணும். அண்ட் தென் மெடிக்கல் டெஸ்ட். மெடிக்கல் டெஸ்ட்டுங்கிறது வந்து யூசுவலா எல்லா பேங்க்ஸ்லயுமே பேங்க்ல போய் பண்றது கிடையாது. அவங்களா ஒரு சில லெவல் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து சொல்லிருவாங்க. முனிசிபாலிட்டி லெவல் ஹாஸ்பிட்டல், டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஹாஸ்பிட்டல் அந்த மாரி அவங்களே ஒரு கிரேட் குடுத்துருப்பாங்க. அந்த கிரேட்ல இருக்கிற டாக்டர் சர்டிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து மெடிக்கல் டெஸ்ட் ரிப்போர்ட் தரணும் அப்படின்னு சொல்லி, அதையும் உங்க மெயில்லயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அத வந்து நான் ஃபர்தரா ரிசல்ட் வரட்டும். நான் வேணா ஃபர்தரா ஒரு வீடியோ பண்றேன். அந்த மெடிக்கல் டெஸ்ட் ரிப்போர்ட்டையும் நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல வந்து சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஜாயினிங் லெட்டரே கிடைக்கும். எஸ் யூ ஆர் ஜாயின்ட் ஆஸ் அன் எம்ப்ளாயி ஃபார் திஸ் பேங்க். புரொபேஷனரி ஆஃபீசர் இன் திஸ் பேங்க் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அஃபிஷியல் ஆஃபர் லெட்டர் தருவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ட்ரெய்னிங் நடக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பிரான்ச் அலாட் ஆகி நீங்க எந்த பிரான்ச்சோ அதில வந்து ஒர்க் பண்றதுக்கு போவீங்க. இதுதான் வந்து ஃபைனல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நடக்க போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். எல்லாத்துக்குமே பாசிட்டிவான ரிசல்ட் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ரிசர்வ் லிஸ்ட். ரிசர்வ் லிஸ்ட் அப்படிங்கிறது இப்போ நீங்க ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வரும்போதே ஃபைனலி யூ ஆர் செலக்டட் ஃபார் திஸ் பேங்க்ன்னு வரும். அப்படி இல்லைன்னா யூ ஆர் அண்டர் ரிசர்வ் லிஸ்ட்ன்னு வரும். பேங்க் எதுன்னு மென்ஷன் பண்ண மாட்டாங்க. இப்போ எத்தனை பேர் அந்த ரிசர்வ் லிஸ்ட்ல எடுப்பாங்கன்னா 20% ஆஃப் த வேக்கன்சி. இப்போ சப்போஸ் 100 வேக்கன்சி கரண்ட்ல இருக்குது அப்படின்னா அதில 20% 20 மெம்பர்ஸை வந்து ரிசர்வ் லிஸ்ட்ல வைப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, இப்போ சப்போஸ் நீங்களே வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க. பட் மல்டிபிள் போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆயிருப்பீங்க. கிளரிக்கல் செலக்ட் ஆயிருப்பீங்க, பிஓக்கு செலக்ட் ஆயிருப்பீங்க, எஸ்ஓக்கு செலக்ட் ஆயிருப்பீங்க. நீங்க எல்லாத்துலயும் ஜாயின் பண்ண முடியாது. ஸோ நீங்க சூஸ் பண்ணி ஒண்ணுல தான் ஜாயின் பண்ணுவீங்க. அப்ப அங்க ஒரு வேக்கன்ட் வந்து அதாவது ஜாயினிங் அப்ப தான் உங்களுக்கு தெரியும் நீங்க ஜாயின் பண்ணலன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரியான வேக்கன்ட் வர்றத ஃபர்தரா ஃபில் பண்றதுக்காக இந்த ரிசர்வ் லிஸ்ட்டு. இன்னொன்னு வந்து என்னன்னா, பேங்க்குக்கே வந்து வேக்கன்சி அதாவது நீட் அதிகமா இருக்கலாம். ஸோ வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஒரு 2 சீட்டு, 10 சீட்டு, 15 சீட்டுன்னு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வரும்போது அவங்க இன்க்ரீஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல அவங்க குடுக்குற வேக்கன்சிய ஃபில் பண்றதுக்காகவும் தான் இந்த ரிசர்வ் லிஸ்ட். இது எவ்வளோ நாளைக்கு இந்த ரிசர்வ் லிஸ்ட் இருக்குன்னா, நெக்ஸ்ட் ப்ரொவிஷனல் ஆர்டர் வர்ற வரைக்கும் இந்த ரிசர்வ் லிஸ்ட் வந்து வேலிட். அதுவரைக்கும் எத்தனை டைம் வேணுனாலும் உங்கள வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணலாம். அது வந்து 3 பேட்சா கூட கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரே டைம்ல எல்லாத்தையும் நெக்ஸ்ட் இயரோட ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்ல அலாட்மெண்ட் வரும்போது உங்களையும் கன்ஃபார்ம் பண்ணி ஒண்ணா ட்ரெய்னிங் கூப்பிடலாம். இந்த மாரி எப்படி வேணாலும் நடக்கலாம். பட் திஸ் இஸ் வேலிட் அன்டில் அடுத்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து பப்ளிஷ் ஆகுற வரைக்கும் உங்களோட இந்த வருஷத்தோட ரிசர்வ் லிஸ்ட் வந்து வேலிட். ஸோ அதனால ரிசர்வ் லிஸ்ட்ல இருக்கிறவங்களும் வந்து ஐயோ போச்சேன்னு நினைக்க வேணாம். பட் உங்களுக்கும் சான்ஸ் இருக்கு. எப்போ வரைக்கும்னா நெக்ஸ்ட் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் பப்ளிஷ் ஆகுற வரைக்கும் உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி A4 ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸுக்கு கிராக் A4வ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவ லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் வேணும், என்ன நீட் இருக்கு அப்படிங்கிறத எய்தர் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஆர் எய்தர் வீடியோவா போஸ்ட் பண்றேன். அப்படி இல்லைன்னா என்னோட மெயில் ஐடி நான் மெயில்ல குடுத்துருக்கேன். அந்த மெயிலுக்கு உங்களோட கொஸ்டின் என்னவோ அத வந்து போஸ்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா என்னால முடிஞ்ச ரிப்ளைய குடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.